ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வீடியோ தான். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீட்டில் இருக்க தயிர் வச்சு நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், அந்த தயிரில் என்னென்ன மாதிரியெல்லாம் நமக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன வீடியோ தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கப் அளவுக்கு இப்போ தயிர் காமிச்சிருக்கேன். அந்த ஒரு கப் தயிர் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இன்றைக்கி இந்த தயிரில் நம்ம எப்படி வெண்ணெயை பிரித்து எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மீதி உள்ள தயிரை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் சுற்றி எடுத்துருந்தேன். திரும்ப ஐஸ் வாட்டர் நான் பக்கத்தில் வச்சுருக்கேன். அந்த ஐஸ் வாட்டர் ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டு திரும்ப நான் அடித்து எடுத்துருக்கேன். இப்போ அந்த தயிரில் பார்த்திங்கன்னா மேலே தனியாக நுரையாக கிளம்பி வரும். நீங்கள் ஒரு கிண்ணமோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஜக்கு ஏதாவது ஒன்று நம்ம வீட்டில் இருக்க பாத்திரம் வச்சு நம்ம அடித்த தயிரையும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் கையில் ஆற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மேலே தனியாக நுரை மாதிரி பொங்கி வரும். ஸோ அதாவது வெண்ணெய். ஸோ அந்த வெண்ணெய் பார்த்திங்கன்னா தனியாக பிரிஞ்சு வரும். அதை நீங்கள் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. திரும்ப அதே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா பாருங்கள், தனியாக மேலே வெண்ணெய் பிரிஞ்சு வருது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வெண்ணெயை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். பிரித்து எடுத்துகிட்டு அதை நம்ம மோராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, நான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து எடுத்துருக்கேன். அந்த வெண்ணெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு வருது. நீங்கள் எடுத்து வைக்க பார்க்கும்போது இப்படி நல்லா வெள்ளையாக தான் இருக்கும். நீங்கள் எடுத்து அந்த வெண்ணெயை தனியாக வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த நுரையெல்லாம் கொஞ்சம் ஃபில்டர் ஆகி நமக்கு ஒரு கொஞ்சம் வெண்ணெய் கிடைக்கும் நல்லா. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் திரும்ப அடித்து எடுத்துருக்கேன். மேலெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும். கீழே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த அந்த பட்டர் நல்லா மஞ்சள் நிறமாக தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்படி தான் நீங்கள் எடுத்து வைக்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பட்டர் நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் தயிர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நம்ம இதில் நெய் எடுத்துக்கலாம். இப்போ நான் வெண்ணெய் எடுத்துட்டேன். ஒரு பாக்கெட் தயிர் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதில் வெண்ணெய் எடுத்தது போக இப்போ இந்த மோர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம வெண்ணெய் எடுத்ததுக்கு அப்புறமும் மேலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நுரையாக நல்ல ஒரு மோர் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம 2 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மோரை நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் உப்பு போடாமல் ஸ்டோர் பண்ணி ஏதாவது ஒரு கிளாஸ் பாட்டிலில் வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவைங்கிற போது நம்ம அதை எடுத்து லெஸ்ஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். லெஸ்ஸியாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது கூடவே நல்ல கெட்டி தயிர் இருக்கு இல்லையா, புளிக்காத கெட்டி தயிர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு உங்களுக்கு சுகர் சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் லைட்டாக அடிச்சுட்டு நீங்கள் அதை லெஸ்ஸியாக சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி பேக்கெட் தயிர் தான் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வீட்டு தயிர் தான், அதனால் நமக்கு இந்த மாதிரி வெண்ணெய் கிடைக்கும். அதே நீங்கள் கடை தயிர் பேக்கெட் தயிர்லலாம் டின் தயிரில் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெண்ணெய் கிடைக்காது. ஸோ வீட்டு தயிரில் கொடுக்கும்போது நமக்கு வெண்ணெய் எடுக்காமல் கொடுக்குறாங்க. அதனால் நமக்கு இதில் வெண்ணெய் எடுக்கலாம். இப்போ நம்ம லெஸ்ஸியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விதமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மோர் வேணும் அப்படின்னா இதே மோரில் கொஞ்சமாக பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி இலைகள் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் உப்பு போடாமல் அதே கிளாஸ் பேட்டரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இதை நீங்கள் மோராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு இதை நம்ம மோர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் உப்பு போடாமல் வைக்கலாம். உப்பு போட்டு நான் சொன்ன மாதிரி இந்த மல்லி, கருவேப்பிலை, கொஞ்சமாக பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி துண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு பாட்டிலில் வச்சிங்க அப்படின்னா நல்லா அதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கி குடிக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போயுமே வெயில் காலத்தில் வீட்டில் இந்த மாதிரி புளிச்சு போன தயிர் இருந்துச்சு அப்படின்னா இப்படி தான் நாங்கள் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைங்கிற நேரத்தில் நம்ம சாதத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சும்மாவே குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. மோர் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. வெயில் காலத்தில் நம்மளுடைய உடம்பு ரொம்ப சேஞ்ச் ஆகிடும், ரொம்ப ஹீட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மோர் நம்ம அடித்து குடிக்கும்போது உடம்புல இருக்க சூடு குறைஞ்சி நமக்கு உடல் உஷ்ணத்தால் வரக்கூடிய எந்த ஒரு நோயிலிருந்து நமக்கு கொஞ்சம் ரெமெடி கிடைக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ
ஸோ இந்த தயிர் வச்சு இன்றைக்கி வந்து நான் ஒரு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச மாதிரியான டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பட்டர் வேணும் அப்படின்னாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா நம்ம வந்து இதில் இருந்து மோர் லெஸ்ஸி இது எல்லாமே ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.